ஹாய் காய்ஸ், நான் தான் சரண்யா. இன்றைக்கி என்ன பார்க்கலான்ட்டு யோசிக்கும் போது நான் ஒன் டே கடைக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ நான் அந்த பிங்க் கலர் வால் ஸ்டிக்கர் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு பக்கம் பிங்க், ஒரு பக்கம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே என் வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதை என்னோடய ஸ்லாப்பில் எங்கேயாவது ஒட்டலான்னு தான் நான் நினச்சி வாங்கினேன். நீ கடைசியில் அது ரொம்ப குட்டியாக இருந்தது ஒன்று. இன்னொன்று அது கம் சரியாகவே இல்லை. ஸோ அதனால் அதை எங்கே ஒட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் காலியாக இருந்தது. ஸோ அங்கே ஒட்டிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கட் பண்ணி அங்கே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது ஹாலில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் பார்த்திங்களா, அதில் என் கலை வண்ணம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதுவும் என்னோடய கலைவண்ணம் தான். எலும்பு குண்டு ஷாக் கிடைக்குதாம்மா அதுக்கு எப்படி இருக்குது. அண்ட் இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேயும் நல்லா க்ளீன் பண்ணி அதுலேயுமே அழகாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா. அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இது மேலே பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக பண்ணியிருந்த அந்த கிராஃப்ட்டும் இருந்திருக்கும். அதுக்கு கீழே ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணி வச்சுருப்பேன், அதுவும் இருந்திருக்கும். என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ ப்ளஸ் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா. ஸோ அவளோட ஃபோட்டோவையும் அந்த மாதிரி டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன். அது பிஸ்தாவோட கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கொட்டையை வச்சு நான் அது ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருப்பேன். அது ஒன்று. அண்ட் இதோட ஃபைனல் லுக் இது தான். அண்ட் இது என்னோடய ரூம் உடையது. ஸோ ரூம் உடையதுலேயும் பார்த்திங்கன்னா நான் அந்த ட்ராயிங் நான் தான் பண்ணேன். அந்த மரத்தில் ஒரு பொண்ணு தொங்கிட்டு இருக்க மாதிரி ப்ளஸ் இந்த சைடு ஏஞ்சல் இருக்க மாதிரி நான் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிறதுலேயும் அழகாக சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி இதுவும் ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்டு இதோட ஃபைனல் லுக்கும் இது தான். இதுக்கப்புறமா கிச்சன் உள்ளே போகலாமா வாங்க. என்னோடய கிச்சனில் இருக்க சுவிட்ச் பாக்ஸையும் நல்லாமே தொடச்சிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் போயிட்டு அதுக்கேற்ற அளவு எடுத்து கட் பண்ணி அங்கேயும் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, அங்கேயும் கீழேயும் என் கை திறமை இருக்குது. என்னோடய குக்கிங்கை எல்லோரும் வாவுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஜன்னல் மட்டும் எதுக்கு வெட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு ஜன்னல்லையுமே அந்த பேலன்ஸ் இருக்கிறத போட்டு ஃபில் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை, see you.